அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்துன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதிரி சனி பெயர்ச்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது, உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு அதுவும் இந்த சனி பயிற்சி மொத 1.5 மாசத்துக்கு மட்டும் எச்சரிக்கையா இருங்க. அது என்ன மொத 1.5 மாசத்துக்கு மட்டும் எச்சரிக்கை? குரு பெயர்ச்சியாகி உங்க ராசியை பார்க்கிற வரையும் சிக்கல். ராசி அதிபதி 6ல இருக்கிறனால உடம்புலையும் சரி மனசுலையும் சரி எல்லா வகையிலும் கவனம். வண்டி வாகனத்துல போறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கை. பயிற்சி ஆயிட்டாருன்னு வச்சு குரு உங்க லெவலே வேற. அது என்ன இந்த 2 மாசத்துல என்ன மாற்றம் நடக்கும்? ராசிக்கு 6ல இருக்கும் போதெல்லாம் வண்டியில போகும்போதுல ஏதாவது சிக்கல் வரும். ஆனா பெயர்ச்சி ஆயிட்டானா ராசிக்கு 7ல போயிட்டாரு. வண்டியில போகும்போது நீங்க சேஃபா இருப்பீங்க. இப்ப வந்தா உங்களுக்கு பாதிப்பு, இப்ப உங்களுக்கே பாதிப்பு. ராசிக்கு 7க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அவ்வளவுதான். அதே மாதிரி ஏற்கனவே இடம் சார்ந்த பிரச்சனை, பொருள் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல பயணிக்கிறனால. இப்ப சனி அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்தனால இடமா இருக்கும் பட்சத்தில் வித்தே தீரணும், வீடா இருக்கும் பட்சத்தில் வித்தே தீரணும், வண்டியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வண்டியை காலி பண்ணியே ஆகணும், தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்ப 4க்கு சனி வர்றதுனால எல்லாமே உங்க கையை விட்டு போற தன்மை ஏற்படும். வீடா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதா இருக்கட்டும். ராசியில குரு 7ஆம் இடத்துல இருந்து குரு இருக்கார், அவர் பார்க்கிறார் அப்படின்னா எப்ப? இடையில 2 மாசம் இருக்கு. அந்த 2 மாசத்துக்குள்ள சனி என்ன செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சிருவாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் வந்தாலும் அது உங்களுக்கு பாதகஸ்தானம் தான். கூட இருக்கிறவங்களே குழி பறப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விதமாவும் இருக்கு, கொஞ்சம் கெட்ட விதமாவும் இருக்கு. என்ன கொஞ்சம் நல்ல விதம்? தொழில்ல புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. நண்பர்கள் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. அதே மாதிரி காசு பணம் கைக்கு வரும், எல்லாம் நல்லா இருக்கும். உங்களோட நேமு கெட்டு போயிடும். இப்ப எக்ஸ்ன்னு உங்க பேரா இருந்தா ஒரு எக்ஸுக்கு ஒரு நல்ல வேல்யூபிளா இருக்கும் நேமு, ஒரு மதிப்பிற்குரிய நபரா இருப்பீங்க. அந்த மதிப்பிற்குரிய நபரா இருந்து கீழே இறங்குவீங்க. தனுசு ராசியினர் அதாவது நல்லா தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையால ஒரு இடத்த விற்பீங்க. அந்த இடத்த விற்கிறது என்ன வியாபாரம் பண்ணி கிழிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, ஒரு தப்பான பேரு. இல்ல நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, யாராவது ஒருத்தர் கலப்படமான ஒரு பொருளை உங்க கையில கொடுத்து வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த கலப்படமான பொருள் உங்க மூஞ்சியை பார்த்து தானே எல்லார் கைக்கும் போகுது. அதாவதுங்க, நீங்க நேர்மையானவர் தான், உங்களுக்கு பொருள் கொடுக்குறவர் நேர்மையா இருப்பாரா? அந்த மாதிரி லாக் ஆவீங்க. உங்களோட இமேஜ் தான் பாதிக்கப்படுமே ஒழிய தொழில் பாதிக்கப்படாது. திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ராசியை குரு பார்க்க, ராசிக்கு 7ல குரு இருக்கிறார். ஜனனகால ஜாதக விதி அமைப்புல திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா, திருமண யோகம் இருந்துச்சுன்னா யோகமான இடத்துல இருந்து பொண்ணு வரும். திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும். ஏன்னா 7க்கு 10ஆம் இடம். அதாவது எதிர்பாலினத்தவர் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்தே தீர வேண்டும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வராங்க. நான் இந்த வேலையை பார்த்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை. அதாவது அவங்க மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. உங்க நண்பர்களா இருக்கிறவங்க, உங்க மனைவியா இருக்கவங்க மருத்துவமனைக்கு போகும், அதுக்காண்டியாக மேரேஜ் நடக்கும் உங்களுக்கு. அதாவது தப்பான மருத்துவமனைக்கு தப்பான யோசனைக்கு போறாதீங்க, நல்ல காரியத்துக்காண்டி மருத்துவமனைக்கு போகணும் அப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? மற்றபடி
பள்ளி படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லபடியா பள்ளி படிப்பை கொண்டு வரணும். நீங்க தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து டிகிரி லெவல்ல போயிருக்கீங்களா? டிகிரி லெவலுக்கு போனவங்களுக்கு நல்லா இருக்கும், டிஸ்டிங்ஷனே வாங்குவீங்க. அது என்ன ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது, காலேஜ்ல படிக்கிறவங்க அதான் அது அதுக்கு உள்ள பாவங்கள் வேற. ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒரு மட்டம் தட்டுவீங்க, மட்டமா இது பண்ணுவீங்க. காலேஜ்ல படிக்கிறவங்க எதிர்பாராத இது நடக்கும். டிகிரில நல்லபடியா இருக்கும். காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு தான் இன்னும் சொல்ல போனா நல்ல யோகமான நேரம் இந்த தனுசு ராசினருக்கு. இந்த நேரம், இந்த சனி பயிற்சி வயசு ரீதியா பிரிச்சோம்னா இளம் வயதினருக்கு இது ஒரு சூப்பர் நேரம். தனுசு ராசினருக்கு 40 வயதுக்கு மேல இருந்தா சொத்து பிரச்சனையில போய் இருப்பீங்க. தாயாரோட உடல்நிலை எச்சரிக்கை. அதே மாதிரி 40 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருந்தா வண்டியில போகும்போது கவனமா போகணும். 20 வயசுல இருக்கீங்களா, ஒழுங்கா படிக்க, 20 இல்லை 10 வயசுல இருக்கீங்களா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. அப்பாத்த அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கிதாங்கலாம் சொல்ல வேண்டாம். 20 வயதினரா இருக்கீங்களா, காலேஜ்ல படிப்பு நல்லா இருக்கும், அரியர்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடுவீங்க. ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருந்தா கிளியர் பண்ணிடுவீங்க. வண்டி வாகனத்துல எச்சரிக்கையா இருக்கும் நீங்க. ஏன்னா எல்லாம் நமக்கு நல்லதா நடக்குது, சாதகமா நடக்குது, வண்டியை கேட்டா வாங்கி தருவாங்க, நம்ம வண்டியில போவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. வண்டியில கவனமா இருந்தீங்கன்னா போதும். வயது ரீதியாக சொல்லிட்டேன், 10 வயசா இருந்தா படிப்பு பாதிக்கும், 20 வயசுல இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும், வண்டியில பாதிக்கும். 30 வயதினரா இருக்கும் பட்சத்தில் போக்குவரத்துல ஹெல்மெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல போலீஸ்கிட்டே மாட்டுவீங்க. அதே மாதிரி 40 வயசு இருக்கும்போது சொத்து பிரச்சனை, 50 வயசு இருக்கும் போதுல நீங்களே கவனம். அவ்வளவுதான் நான் சொல்றது. தப்பான நோக்கத்தை தப்பா சொல்லணும்னு சொல்ல, ராசியை சனி பார்க்கிறார், உங்களோட இமேஜ் குறையும். அதனால பெரிய விபரீதங்கள் நடந்துருமா, பெரிய அப்படி நடந்துருமா, பெரிய இப்படி நடந்துருமா, இல்ல உங்களோட இமேஜ் குறையிற மாதிரி உள்ள தன்மையில நடக்க போகுது, வேற எதுவும் நடக்காது. மற்றபடி குடும்பம் நல்லா இருக்குமாயான்னு கேக்குறியா, நல்லா இருக்கும். தெளிவா பேசுவீங்க, நல்ல முறையில பேசுவீங்க. ஏன் தெரியுமா, ராசிக்கு 2ஆம் அதிபதி 2க்கு 3ஆம் இடத்துல பயணிக்குது. பேசிக்கிட்டே இருப்பீங்க, பேசுறேன் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேரை எடுப்பீங்க. அதே மாதிரி என்னோட முயற்சிகள் சக்சஸ் ஆகுமாயா, நல்லபடியா சக்சஸ் ஆகும். என் பிள்ளை அதே மாதிரி 40 வயசுல என் பிள்ளைக்கு இந்த மாதிரி யோகா இருக்காயா, நல்லபடியா யோகா இருக்குங்க. 5க்கு 12ஆம் இடத்துல இருந்து பயணிக்கிறாருங்கிறனால அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நினைக்காதீங்க. ஏன்னா இங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருமே தான் பிள்ளைகளை வெளியில அனுப்பிதான் படிக்க வைக்கிறீங்க, வெளியில அனுப்பிதான் வேலை பார்க்க சொல்றீங்க, சொந்த ஊர்ல வச்சு யாரும் பார்க்கல. அந்த அடிப்படையில பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல நேரம், வெளியில உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, நல்லா இருக்கும், நல்லபடியா முன்னேறி வருவாங்க. ஆனா பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கணும்னு பாதிப்பு. அவங்க வேலையை பார்க்க விடுங்க, அவங்க சிந்தனைக்கு செயல்பட விடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல நீ வெளியில போய் படிக்கிற வேலையை பாரு, வெளியில போய் வேலை பார்க்க வேலையை பாரு, இனிமே இங்க இருக்காது அப்படின்னு கண்டிஷனா ஒரு அதிகாரத்திற்குரிய தந்தையா வாங்க, நல்லா இருக்கும். அதிகாரத்திற்குரிய தந்தையா இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். மற்றபடி எதிரிகள் விஷயத்துல போடா அதாவது அப்படி சொல்லாதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எதிரிகளால உங்களால போட்டி போட்டவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட யாராவது போட்டி போடுறாங்களா, அது அவங்களுக்கு தான் டேஞ்சரு. அடுத்த திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, ஜனன ஜாதக அமைப்புல நல்லா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், அதுவும் ராசிக்கு 7ல குரு வர போறாரா, இன்னும் ஒற்றுமை அதிகரிக்கும். சந்தோஷமா குடும்பம் பண்ணுவீங்க நீங்க. அதாவது பிரிஞ்சிருந்தவங்க கூட சேர்ற தன்மை வரப்போகுது. பிரிஞ்சிருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சண்டை போட்டு இது பண்ணிருப்பீங்க, கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிருக்கும் பிரச்சனை. இப்ப அதை பேசி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா செய்வீங்க. எப்ப இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம், குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம், குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு வெட்டிக்கிட்டே போனாலும் போயிடும், சமயத்துல 2வது கல்யாணமா போயிடும். அதே மாதிரி திருமணம் 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் தான். தனுசு ராசினருக்கு 2வது திருமணங்கிறது நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, முதல் திருமணம் ஒரு திருமணம் இருந்தா போதும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம சொல்ற கட்டாயத்துல இருக்கும் போதுல கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குற கேஸ்ல இருந்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துக்கு மேல கிடைச்சிரும். 2ஆம் திருமணம் வாய்ப்பும் இருக்கும், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. அடுத்தது வழக்கு சார்ந்த பிரச்சனை எனக்கு இருக்குமா, வழக்கு சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு எப்பவுமே அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஊதி தெளிவீங்க. வழக்கறிஞர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி ஒரு கிடைக்கும், புதுசா அறிமுகங்கள் கிடைக்கும், நட்பு, உங்களோட பதி உயரும். வழக்கறிஞர்களுக்கு படி உயரும்.
ஜட்ஜு போஸ்டிங்க்கு நான் எக்ஸாம் எழுதலாமா சார்? எக்ஸாம் எழுதி போங்க, ஈஸியா கிடைக்கும். அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை. வழக்கறிஞர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி இளம் வயதினருக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். தந்தையாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். தந்தை மூலியமா வரக்கூடிய சொத்து பத்துக்கள் உங்களை வந்து சேரும். ஆனா அதை கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ண நீங்க கத்துக்கணும். சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும். பேங்க் பேலன்ஸ் எகிற போது உங்களுக்கு நல்லா இருக்கும். பேங்க் பேலன்ஸ் தான் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அற்புதமா எகிரும், நல்லா இருக்கும். அதை நீங்க தான் பார்த்துக்கணும். இதையும் சொல்லிட்டேன். பேங்க் பேலன்ஸா வச்சிருந்தா பணம் ₹1 மதிப்பு ₹1. அதை இன்வெஸ்ட்மெண்ட் முறையா பண்ணோம்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா ராசியா குரு பார்க்க வரப்போறாருல, வைகாசி மாசத்துக்கு அப்புறம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதமா இருக்கும். லேண்டு வேண்டாம், வேணா 4ஆம் இடத்துல சனி போறாரு, பாதிக்கும். தந்தையாரோட சொத்துக்கள் உங்களுக்கு வரும்னு சொன்னேன், அது நல்லதுக்கு வருதா கெடுதலுக்கு வருதா யாருக்கு தெரியும். அதனால அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. தொழில் ரீதியா நல்லா இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கிளம்பலாம், வேலை கிடைக்கும். தாராளமா நம்பி ஸ்டெப் எடுங்க. வேற்று மொழி பேசுறவங்களால நல்லது நடக்கும். அதாவது சொந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போனா கூட நல்லா இருக்கும். இல்ல நான் வெளி மாநிலம் போற அளவுக்கு இல்ல வெளியூர் போற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கும். வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. எந்த வயதினராகனாலுங்க வெளியில வேலை வந்து வெளியில சொந்த ஊரை விட்டு வெளியில வந்துட்டீங்களா நல்லா இருக்கு. அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரங்க எல்லா வகையிலையும் கொடுத்து வச்சவங்க நீங்க இந்த தொழில் சார்ந்து இந்த பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் பேசினேன் பாத்தீங்க. பேங்க் பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் ஆச்சுங்க, நகையா மாத்துங்க, ஏதாவது பொருளா மாத்துங்க, அது உங்களுக்கு வருமானத்தை தரும், மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும், எல்லாம் உங்களுக்கு தான். பிளஸ் பூரா இவ்வளோ. ஏங்க 2ஆம் திருமணம் அமைப்பு சொன்னேன் பாத்தீங்கன்னா, நீங்க தான் மேக்சிமம் இந்த மாதிரி கோர்ட்ல பிரச்சனைன்னு போயிருப்பீங்க. உங்களுக்கு 2ஆம் திருமணம் இனிமே இப்ப கேள்வியா கூட இருந்திருக்கலாம். ஜனனகால ஜாதகத்துல 2ஆம் திருமண அமைப்பு விதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நல்ல நேரம், ஸ்டெப் எடுங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணம் இல்லையா, நான் இன்னும் ஒரு பொண்டாட்டியே என்ன இல்லையான்னு நினைக்கிறீங்களா, இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஜனனகால ஜாதகத்துல அந்த விதி அதாவது அந்த நேரம் இப்ப கல்யாணம் பண்ற அமைப்பா இருந்தா முடிச்சிடும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். நீங்க வண்டி வாகனத்துலதான் கவனமா இருக்கணும், தாயாரோட உடல்நிலையில தான் கவனமா இருக்கணும், தாயை ஒழுங்கா பாத்துக்கோங்க. அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் டாப். எதிரிகள் பணிவார்கள் சொன்னேன்ல, அது உங்களுக்கு தான். லாபம் சேர்ற லாபத்தை கைக்கு வர விடாம பண்ணும். யாராவது குறுக்கால தடுப்பாங்க, அதை போராட்டி பண்ணுங்க. இந்த இடம் பிரச்சனை சொன்னேன் பாத்தீங்களா, அப்பாட்ட இருந்து சொத்தெல்லாம் வந்துடும், அது எதுக்காண்டி வருது யாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரர் தான். எல்லாமே பக்காவா வரும், கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதடா அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு போகும். ஆனா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறும். அதைப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா பூராட நட்சத்திர அதிபதி சுக்கிரன் உச்சமாகிறது எங்க, மீனராசியில தான், 4ஆம் இடத்துலதான். அப்படிங்கும் போது சொத்தெல்லாம் வந்துடும். நாலுல சனி போற வரையும் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க, இவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரங்க சொன்னேன் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி திருமண யோகம் இருந்தா திருமணம் நடந்துடும். வேலைக்கு போகணும்னு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லாம் வெளியில கிளம்பணுங்க. முக்கியமா வெளியில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம். வெளியில சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கேன், இப்ப நான் வீடு கட்டு வேணாம்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்கி போடுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நல்ல யோகம் இருக்கு, நல்ல முறையில இருக்கு. எல்லாமே சக்சஸா இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு. யாருக்கு அப்ப எல்லாம் இந்த 3 நட்சத்திரமே தனுசு ராசியில சூப்பர்னா சூப்பர் தான். எங்க கவனமா இருக்கணும், வண்டி வாகனம், ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இருந்தா படிப்பு, இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் தகவலுக்கு கீழே நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. நன்றி.